வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இப்போ நான் உங்களுக்கு கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் இந்த கப்பால் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் பெரிய வெங்காயம் சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வேக வைக்க தேவையான தண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இதை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் உப்புமாவும். அதுக்காக இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிட்டேன். இப்போ கொஞ்சமாக அதே தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுக்கிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோன்னே கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை ரவையை இதோட சேர்த்துடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ இதை சேர்த்துடலாம் இதோட. இப்போ இது நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வத்துற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விடலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். சிம்மில் இருக்கணும். ஆனால் ஸ்டவ் ஃபுல்லும் நல்லா நல்லா பொல பொலன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம். நமக்கு சூப்பராக கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு ரெடி. இப்போ நமக்கு சூப்பராக கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களாம் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.